அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நமக்கு தரும் வார்த்தை மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த நாளில் ஆண்டவரோட பிள்ளைகளே, நம்மளோட விசுவாசத்தை சோதித்து அறிய போறோம். நம்மளுக்கு தினம் தினம் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்க. நிறைய வசனங்கள் மூலியமா நம்மளோட தினம் தினம் பேசுறாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வார்த்தைகளை எல்லாமே நம்ம விசுவாசிக்கிறோமான்னு ஒரு முறை நம்ம யோசிச்சு பார்த்தா, இப்ப நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அதை உடனே நம்மளுக்கு ஏசப்பா செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அவர் மேல விசுவாசமா இருப்போம். சப்போஸ் ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு அதை டிலே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்மளையும் அறியாம ஒரு அவிசுவாசம் நம்மளுக்குள்ள வந்துரும். இதற்கு அடுத்த வசனத்துல ஒரு பிள்ளையோட தகப்பன் ஏசப்பா கிட்ட சொல்லுறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். நம்மளுக்கு இருக்கிற அந்த அவிசுவாசம் நீங்கிறதுக்கு இந்த நாளில நம்ம ஜெபிக்க போறோம். ஓகேவா? நம்மளுக்கே தெரியாம தான் அந்த அவிசுவாசம், ஆண்டவரை நம்பிக்கை இல்லாம இருக்கிற அந்த தன்மை நம்மளுக்குள்ள இருக்கு. இந்த அவிசுவாசம் நீங்க நம்ம இப்போது ஜெபிக்க போறோம். இசப்பா, இந்த நாளில நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிறைய வாக்கு தத்தங்கள் மூலமா நீங்கள் எங்களோட பேசுறீங்க ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசத்தின் ஆவியை நீர் எனக்கு கொடுக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற அவிசுவாசம் எல்லாம் நீங்கி தகப்பனே அப்பா, நான் ஒரு விசுவாசியாய் உண்மையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு மகனாய், ஒரு மகளாய் நீர் என்னை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல நான் கெஞ்சி மன்றாடுகிறேன் தகப்பனே. நீரே எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.